நாம் இப்போ போயிட்டுருக்கிறது ஆலியிலிருந்து பூரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். எனவே அதனுடைய பாதை தான் இது. மிக குறுகலான ஒரு பாதை. இந்த மன்னரைக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அந்த காலத்து டில்மன் காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய மன்னரைகளாக இவைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மண்பாண்டங்கள் செய்தல். எனவே மண்பாண்டங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாக பஹ்ரைனில் இந்த பிரதேசம் அறியப்படுகின்றது. அதன் உள்ளமைப்பு, வடிவமைப்புகள் அனைத்தும் சரியாக பிரதிபலிக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வைக்கு இடையே உள்ள இந்த மைய அறை தான் இறந்தவரை வைக்கப்பட்ட இடம். அதன் அருகில் பார்த்தால் நீங்கள் சிறிய மண் பாத்திரங்கள், ஊசிகள், ஆபரணங்கள், செல்லப்பிராணி எலும்புகள் போன்றவற்றை காணலாம். இவை அனைத்தும் அந்த கால மக்கள் மறுமையில் பயன்படும் என நம்பிய பொருட்கள். அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஹாமட் டவுனில் இருக்கக்கூடிய பழங்கால மண்ணறைகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறான், பூமியினுடைய பல பாகங்களுக்கு நீங்கள் சுற்றி திரிந்து பாருங்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற மக்களுடைய நிலை என்னவாயிற்று என்பதை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த இடங்களை உங்களுக்கு காட்டுவதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். பொதுவாக இறைவனுடைய படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அறிவை அல்லாஹ் தஆலா டீஃபால்ட்டாக வச்சுருக்கிறான். அது சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, பறவைகள், விலங்கினங்கள் இவை எல்லாமே படைக்கப்படுகின்ற போதே டீஃபால்ட்டாக அறிவை அல்லாஹ் தஆலா ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி இல்லை. மனிதர்கள் அறிவை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய அத்தாட்சிகளை அறிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தூதர்களின் மூலமாக தந்த வேதங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போல் இறைவனுடைய இந்த பிரபஞ்சங்களுடைய அத்தாட்சிகள் இவைகளை பார்ப்பதன் மூலமாக இறைவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். அதற்கடுத்ததாக மனித வரலாறுகளை படிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்னரைகள் இயேசு கிறிஸ்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கு முந்தைய கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு, அவர்களுடைய காலப்பகுதிக்கு முன்பு உள்ள பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போது வாழ்ந்த மக்கள், டெல்மான் நாகரிகத்தை சேர்ந்த இந்த மக்கள், அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இருக்கின்றது. சற்றேரை குறைய கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட அவர்களது மன்னர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இன்றைக்கு இல்லை, இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் பேசப்படக்கூடிய அளவிற்கு நினைவு கூறப்படுகின்றார்கள். எனவே இந்த வாழ்க்கை என்பது இதோடு முடிந்து போவதில்லை. இந்த வாழ்க்கை, இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. மனிதர்கள் நிச்சயமாக மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் மன்னரைகளில் இருந்து என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இவைகளை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஏன் இந்த மன்னரைகள் எல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மன்னரை ஏன் பிரம்மாண்டமானதாக பெரிதாக இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் சேர்த்தே அவர்களோடு சேர்த்து அடக்கம் செய்து விடுகின்றார்கள். இதன் காரணத்தினால் ஒவ்வொரு கல்லறையும் பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது. பஹ்ரைனுடைய பெரும்பாலான நிலப்பகுதிகள் இந்த மன்னர்களுக்காக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட பல இடங்கள் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவித்திருக்கின்றது. எனவே இவை இந்த அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழங்கால மக்களுடைய மண்ணறைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள், மரணித்த மக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2500 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட இது காற்றடித்தோ அல்லது மழை பெய்தோ கரையவில்லை, அப்படியே இருக்கின்றது. இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியமான ஒரு சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கும் பஹ்ரைன் அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. பஹ்ரைனில் பல இடங்களில் இது போன்ற மண்ணறைகளை நாம் பார்க்கலாம். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மண்ணறைகளை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு மண்ணறை தான் இது. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் நாம் பார்த்த பிற மண்ணறைகளை விட இந்த ஒரு மண்ணறை இவ்வளவு பிரம்மாண்டமானதாக ஒரு மலை போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், இந்த மண்ணறைக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அந்த காலத்து டில்மன் காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல,
அவர்களுடைய மண்ணறைகளாக இவைகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு மண்ணறைக்கு வந்து ராயல் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அன்றைய ஆட்சியாளர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இது வந்து இருக்கின்றது. யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்கின்றது. இந்த பிரதேசம்தான் ஆலி என்கின்ற ஒரு கிராமம் பஹ்ரைனில் அமைந்திருக்கின்றது. இது ஆலியில் இருக்கக்கூடிய ராயல் புரியல் மவுண்டில் 15 அப்படிங்கிற என்னுடைய ஒரு மவுண்ட். கிட்டத்தட்ட அப்படி பார்க்கின்ற போது ராயல் ஃபேமிலிஸ், அந்த தில்முன் ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியாக தான் நாம் வந்து இதை வந்து பார்க்கின்றோம். எனவே இது ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது ஒவ்வொரு மண்ணறைகளும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் உபயோகம் செய்த எல்லா பொருட்களும் இதனுள் இருக்கின்றது. இதனுடைய சாம்பிள் இன்ஷால்லா நம்ம வந்து தொடர்ச்சி அந்த வீடியோவில் வந்து நம்ம காட்டுவோம், அது உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத. எனவே இன்றைக்கு வந்து இவற்றை சுற்றி குடியிருப்பு பகுதிகள் வந்து விட்டன. ஆனாலும் அவைகள் யுனெஸ்கோவால் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ பாருங்கள், ரோடு இருக்குது, ரோட்டை ஒட்டியே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ஒரு மண்ணறை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து இறை அத்தாட்சியினுடைய ஒரு பகுதியாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நாம் இப்போ இருக்கக்கூடிய பகுதி ஆலி. இந்த ஆலிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வாழ்ந்திருந்த மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வந்து மண்பாண்டங்கள் செய்தல். எனவே மண்பாண்டங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாக பஹ்ரைனில் இந்த பிரதேசம் வந்து அறியப்படுகின்றது. இன்றைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கிருக்கக்கூடிய மண்பாண்டங்களை வாங்கி செல்கின்றார்கள். நாம் இப்போ போயிட்டுருக்கிறது ஆலியிலிருந்து பூரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். எனவே அதனுடைய பாதை தான் இது, மிக குறுகலான ஒரு பாதை. இந்த பகுதியில் வந்து முஸ்லீம்கள், அதாவது சியா முஸ்லீம்கள் பரவலாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. பாரம்பரியமான பல அடையாள சின்னங்கள் வந்து இந்த கிராமங்களை சுற்றி இருக்கின்றன. இந்த கிராமத்து மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து பாரம்பரிய முறைப்படி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பழங்கால மண்ணறைகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய சாம்பிளை பஹ்ரைன் நேஷனல் மியூசியத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு சாம்பிளை தான் பார்க்குறதுக்காக நேஷனல் மியூசியம் வந்திருக்கிறோம். பார்க்கலாம். இங்கே பஹ்ரைன் தேசிய அருங்காட்சியகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கே நீங்கள் தற்போது காண்பது தில்முன் நாகரிகத்தின் இருந்த பண்டைய கல்லறை கும்புகள் பற்றிய பகுதி. இந்த கம்பீரமான குப்புகள் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் கட்டப்பட்டவை. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து அது உள்ளே வந்து இருக்கக்கூடிய பொருட்களில் சிலவற்றை வந்து நம்ம வெளியில் பார்க்குறோம். இவை பஹ்ரைனில் வாழ்ந்த தில்முன் மக்கள் தங்களது இறந்த இனங்களை பிறவியிலும் வாழ வைக்கும் நம்பிக்கையுடன் புதைக்க பயன்படுத்திய இடமாகும். இதை நீங்கள் தற்போது காண்பது ஒரு மீளமைக்கப்பட்ட பெரியல் மவுண்ட் ஆகும். இது உண்மையான கல்லறையின் மாதிரியாக கட்டப்பட்டது. அந்த மண்ணறைகள் எப்படி பல அடுக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. ஒரே மண்ணறையில் வந்து பல அறைகள் கூட இருக்குது. அங்கே வந்து ஒரே மண்ணறையில் 2-3 பேர் கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பல அறைகள் கொண்ட மண்ணறைகளும் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாடலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதன் உள்ளமைப்பு, வடிவமைப்புகள் அனைத்தும் சரியாக பிரதிபலிக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வைக்கு இடையே உள்ள இந்த மைய அறை தான் இறந்தவரை வைக்கப்பட்ட இடம். அதன் அருகில் பார்த்தால் நீங்கள் சிறிய மண் பாத்திரங்கள், ஊசிகள், ஆபரணங்கள், செல்லப்பிராணி எலும்புகள் போன்றவற்றை காணலாம். இவை அனைத்தும் அந்த கால மக்கள் மறுமையில் பயன்படும் என நம்பிய பொருட்கள். இதுவும் அதே மாதிரி ஒரு மண்ணறை தான். இங்கேயும் கிட்டத்தட்ட 3 அறைகள் கொண்ட ஒரு மண்ணறை இருக்குது.
இதனுள்ளே அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் இருக்குது. இக்கும்புகள் பஹ்ரைனில் மட்டுமல்லாது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. 2019 ஆண்டு இவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டன. இது பஹ்ரைனுக்கான பெருமை மிக்க சிறப்பாகும். 1950களில் டெனிஷ் மற்றும் பஹ்ரைனிய தொல்லியல் நிபுணர்கள் இவற்றை ஆய்வு செய்யத் தொடங்கினர். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் சிலவற்றை இந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். அந்த மன்னரை உள்ள என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு மன்னரை, 3 அறைகளை கொண்ட ஒரு மன்னரையாக இது இருக்குது. அதுலேயும் அவர்களுடைய எலும்புக்கூடுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இந்நகரத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான இச்சமய கும்புகள் உள்ளன. சில வேளைகளில் வீடுகளுக்கும் நடுவில் இவை இருப்பது மிக அரிதானவை. அந்த மக்கள் பயன்படுத்திய சில பாத்திரங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய சில பொருட்களை இங்கே தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் கண்டெடுத்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்த பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பழங்கால மன்னரைகள் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த மன்னரைகளை நம்ம பார்த்தோம். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி இதனுடைய பாதுகாப்பை உறுதியேற்றிருக்கின்றது. அதற்கான அங்கீகாரம், அந்த சர்டிஃபிகேட்டை தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இவையெல்லாம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். அதன் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு ஸ்லைட் ஷோ மூலமாக வரக்கூடிய மக்களுடைய பார்வைக்காக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் இந்த மண்ணறைகள் இருக்குது அப்படிங்கிறத விவரப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. அதில் இவை எல்லாமே அவர்கள் கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தல்மொன் சமூகத்து மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய மண்ணறை, அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள் மண்ணறைக்குள்ளே இருப்பதை நீங்கள் உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும். அதில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலம் தில்முன் நாகரிகத்தினர் எவ்வாறு வாழ்ந்தனர், எவ்வாறு இறப்பை அணுகினர் மற்றும் இறந்த பிறகு வாழ்க்கை குறித்த அவரின் நம்பிக்கைகள் ஆகியவை எளிமையாக விளங்குகின்றன. பஹ்ரைனில் தில்முன் நாகரிகத்தின் புதைகும்புகள் மற்றும் அன்றைய மக்களின் கலாச்சாரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்தோம். பஹ்ரைனை சுற்றியுள்ள இது போன்ற பழங்கால வரலாறுகள் மற்றும் கலாச்சாரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.